ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒரு ரெசிபி. இதை எப்போவுமே நம்ம கடையில் தான் வாங்குவோம். நம்ம நிறைய ரெசிபிஸ்க்கு இதை பயன்படுத்துவோம். ஆனால் நம்ம வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பால் பொடி எடுத்துக்கோங்க. நான் வந்து எவ்ரிடேயோட பால் பொடி எடுத்திருக்கேன். கரெக்டாக 1 கப் சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அளவு மட்டும் எல்லாமே சரியாக எடுத்துக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை பொடியாக்குனது. நீங்கள் முதலையே 1/2 கப் சர்க்கரை எடுத்து அதை பொடி பண்ணக்கூடாது. நல்லா பொடியாக்கின சர்க்கரையிலேருந்து அந்த பவுடர்லேருந்து 1/2 கப் அளந்து நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். இதையும் இந்த பால் பொடி கூடயே சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நமக்கு தேவையான அளவு சுடு தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கணும். நல்லா தண்ணி சூடு பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தேவைப்படும். இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இதை கலந்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா கலந்தாச்சுன்னு பாருங்கள். தண்ணியாக தான் இருக்கும். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நம்ம சூடு பண்ணும்போது நமக்கு நல்லா கெட்டியாகும். இதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற பால் பொடி சேர்த்துக்கலாம். எவ்வளோ நல்லா தீ குறைச்சி வைக்க முடியுமோ வச்சு பண்ணணும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ரொம்ப டைம்லாம் எடுக்காது. லேசாக சூடாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாக 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் அடுப்பில் வச்சு இறக்குனாலே போதும். முதல்ல பார்த்திங்கன்னா நல்லா வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் கெட்டியாகவும் ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். உடனே இதை வேறு ஒரு பேனுக்கு மாற்றிடுங்க. ஏன்னா இந்த ஹீட்டில் இன்னும் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி உங்களுக்கு அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பேனுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுமே உங்களுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. கரெக்டாக 5 நிமிஷம் வச்சு எடுத்தாலே நமக்கு சரியான டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா கெட்டியாகி வந்திருக்குன்னு. இது நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம எப்போவுமே கண்டென்ஸ்டு மில்க் வந்து பாலிருந்து தான் பண்ணுவோம். அது ரொம்ப டைம் எடுக்கும், பெரிய ப்ராசஸும் கூட. ஆனால் இந்த மாதிரி நம்ம மில்க் பவுடரில் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.